Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதில் வந்து போத் அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, இப்போ யூனிட் வைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்ட் 5 மார்க் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபிசிக்ஸில் கூட கொஞ்சம் டேரெக்ட் 5 மார்க் நமக்கு கேட்குறாங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு சொல்லிட்டு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி பிரித்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ நம்ம வந்து பிக் கொஸ்டினுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நிறைய பசங்க முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், 2 மார்க் 3 மார்க்கை தான் நமக்கு 5 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கெமிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்கெட்லேயே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, அந்த பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்தே இருக்குது. சரியா, அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது இதில் இடையில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரியா, அப்போ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிட் 14ல் சரியா, ஏன்னா யூனிட் அதாவது நமக்கு அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் கேட்குறாங்க. இந்த கன்வெர்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது யூனிட் 11 12 இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவாக இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன டெஸ்ட்டு வந்து கேட்கலாம், என்னென்ன யூசஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் வந்து கண்டிப்பாக சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு மார்க்கை கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.